ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து மூவலூர் ராமாமிர்தம் இது வந்து யூனிட் 6 வந்து நமக்கு கவர் ஆகுது. யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்களின் பங்களிப்பு பார்த்துருப்போம். அவங்களுடைய பங்களிப்பில் வந்து மூவலூர் ராமாமிர்தமும் ஒன் ஆஃப் த மெயின் பர்சன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க யார், அவங்களோட இளமை காலம் என்ன, முக்கியமாக வந்து இவங்க வந்து தேவதாசி அப்படின்ற ஒரு முறை இருக்குதுன்னா அதோட ஒழிப்பு சட்டத்துக்கே வந்து ஆணி வேரே இவங்க தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட பயோடேட்டா. தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்ட்டு சொல்லப்பட்டவர் வந்து யாருன்னா நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் தான். இவங்களை வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட்னு சொன்னது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ அன்னி எப்படின்னா நமக்கு ஆப்ஷனில் பார்த்த உடனே பெரியாரா அண்ணாவான்ற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு அன்னி அண்ணா. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அண்ணா சொன்னவர் வந்து அண்ணா. இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி சின்னம்மாள் அவர்கள். அப்புறம் வந்து பிறந்தது வந்து மூவலூர் அப்படின்றத பிளேஸ் தான். அது எங்கே இருக்குன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படின்ற இடத்துல தான் மூவலூர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் அப்படிங்கிறதோட ஊர் வந்து திருவாரூருக்கு கீழே தான் வருது. இவங்க காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27. அப்புறம் வந்து அதே பீரியடில் தான் ஜூன் 27 தான் இறந்துருக்காங்க. இவங்க 1883. அப்புறம் வந்து 1962. இவங்களோட இளமை காலம் அப்படின்னு பார்க்கும்போது தேவதாசி குடும்ப பெண்களுக்கே உரிய ஆடலும் பாடலும் கற்றுத்தர இவரது தந்தை வந்து மறுத்துட்டாங்க. ஸோ இவங்க அப்பாவே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பா வந்து தேவதாசி குடும்ப பெண்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்க அப்பா வந்து ஒதுக்கி வச்சு மறுத்துட்டாங்க. அப்போது நம்ம 5 வயசாக இருக்கும்போது அவங்க குடும்ப வறுமை காரணமாக தாயாலேயே 10 ரூபாய்க்கு வேறொரு தேவதாசியிடம் வந்து விற்கப்பட்டார். ஸோ அவங்க அப்பா அம்மாவை வந்து ரொம்ப வறுமை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து வேறொரு தேவதாசிக்கு வந்து விற்றுட்டாங்க. அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம். இசையும் நாட்டியும் கற்றுத்தந்தவர் வந்து யார் அப்படின்னா சுயம்பு. அவங்க தான் இவங்களோட ஹஸ்பண்டு. இப்போ கூட கடலூர் அஞ்சலி அம்மாளில் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீல் சத்தியாகிரகத்துக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணலை, எதிர்த்தார் அப்படின்ற மாதிரி கூற்றுல கொடுத்துருந்தாங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நம்ம டீட்டெயில்டாக வந்து யார், எங்கே, அப்பா அம்மா என்ன, ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டு, குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கன்னு எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இசை நாட்டியம் சொல்லி கொடுத்தவங்க வந்து சுயம்பு. அவங்க யாருன்னா இவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் ஒரு காந்திய கொள்கை உள்ளவங்க தான். செகண்ட் வட்டமேசை மாநாடு நடக்கும் இல்லையா, அப்போ வந்து காந்தியை கைது செஞ்சு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம தேசிய கொடி மூவர்ண கொடியவே ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வந்து எதிர்ப்பை வந்து காட்டுப்பாங்க. அப்புறம் கதர் ஆடை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதர் அணிஞ்சவங்க தான் உள்ளே வரணும் அப்படின்ற வரியவும் வந்து அவங்க வீட்டு குடிசையில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த ஹிந்தி எதிர்ப்புனாலே தெரியும், ராஜாஜி பீரியட் 37 to 39. ஸோ 37 to 40 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் 38 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரே பெண்மணி யாருன்னா இவங்க தான். 37 வந்து ராஜாஜி கொண்டு வருவார். அடுத்த வருஷமே வந்து இப்போ ருக்மணி லக்ஷ்மிபதினா உப்பு சத்தியாகிரகம்னு படித்த மாதிரி ஹிந்து எதிர்ப்பு போராட்டம்னா அது வந்து நம்ம மூவலூர் ராமாமிர்தம். அப்புறம் வந்து நீல் சத்தியாகிரகம் அப்படின்னா நம்ம கடலூர் அஞ்சலி அம்மாள். இந்த மாதிரி சில முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு யார் கூட வர்றாங்கன்றதை அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 577 மைல் நடந்து 87 பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதுக்காக நவம்பர் 1938 6 வாரம் வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு அப்படின்னாலே இவங்க தான். மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு ஒரு அவல நிலை குறித்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து தாசிகளின் மோசவிலை, அதாவது தாசிகளின் மோசவிலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லலாம் 36. அப்புறம் 30 வந்து சென்னை மாகாணத்தில் தேவதாசி முறை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது சட்டமாக வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி வந்து கொண்டுட்டு வருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்பாகவும் இவங்க இருந்தாங்க. அப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழிப்புணர்வும் தேவதாசி முறையை ஒழிக்க அவர் மேற்கொண்ட தொடர் பிரச்சாரங்களும் சென்னை தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு நிறைவேற வழிவகுத்தன. அப்புறம் வந்து அந்த சட்டம் வந்து அக்டோபர் 9, 1947 வந்து பில் பாஸ் பண்ணது 1940 வந்து பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சட்டமாக வந்தது 1947 ஒழிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 89 கலைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால ஸ்டார்ட் பண்ண ராமலூர் மூவலூர்
மூவலூர் ராமாமிர்தம் அவங்களோட இதில் தான் வந்து திருமண உதவி திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. தற்போதைய தமிழக அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12 படிக்கிறவங்களுக்கு இப்போ கூட நம்ம ஸ்டாலின் பீரியடில் கூட கொண்டுட்டு வந்திருக்காங்க. மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி. அது வந்து மூவலூர் பீரியடில் நம்ம கலைஞர் வந்து 89லேயே கொண்டுட்டு வந்த ஒரு அமௌண்ட்டு தான் வந்து மாதம் 1000 ரூபாய் 6 to 12 படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அப்புறம் திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும். மூவலூர் திட்டம் அம்மாமிர்தம்ல தான் அந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு உயர்கல்வி காலேஜ் போகணும் அப்படின்னா அதுவும் இவங்க பேரில் தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 யாரோட பர்த்டே? டீச்சர்ஸ் டே. ஓகே, 2022 கட்டமாகவும் பிப்ரவரி 8 2023 அன்று 2ஆம் கட்டமாகவும் தொடங்க பெற்றுள்ளது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான தகவல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எழுதின அந்த புக்கு மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற இந்த புக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் பாஸ் பண்ணது 40ல் சட்டம் வந்து ஒழிப்பு சட்டம் போடப்பட்டது வந்து அக்டோபர் 9, 47. இது நம்ம 10th சோஷியல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னாலும் இவங்க தான், காந்திய கொள்கை அப்படின்னாலும் இவங்க தான். இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து சுயம்பு, அம்மா அப்பா வந்து கிருஷ்ணசாமி மற்றும் சின்னம்மாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டினியூஸாக படிங்க. டோன்ட் வேஸ்ட் த டைம். தேங்க்யூ.